11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி செகண்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் டெஸ்ட்டோடைய ஒரு இந்த வருஷத்தோடைய வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். சிவகங்கையில் பாட்னியும் ஜுவாலஜியும் சேர்த்தா மொத்தம் 10 1 மார்க் கேட்பாங்க. 10ல் ஒரு 8 கரெக்ட் ஆனாலும் ஓகே, 18 எடுத்தால் பாஸ். அப்போது 8 1 மார்க் இப்படின்னா கூட 10 1 மார்க், ஒரு 4 2 மார்க் எழுதுனா 8 மார்க்கு, 5 மார்க்கு 3 மார்க்கில் ஒன்று எழுதினாலும் பாஸ் ஆகிடுவீங்க. 1 மார்க் இந்த கொஸ்டின் பேப்பரில் 6th கொஸ்டின் இம்பார்ட்டண்ட், 7th கொஸ்டின் இம்பார்ட்டண்ட். 7th கொஸ்டின் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன் விச் சீசன் த வெசல்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பியம் அண்ட் ஆர் லார்ஜர் இன் சைஸு. ஏன் லார்ஜ் ஆகுது, அதுக்கப்புறம் எந்த சீசனில் லார்ஜ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வின்டர் தான் ஆன்சர். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பரே இம்பார்ட்டன்ட் தான், நல்லா படிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 10வது இம்பார்ட்டன்ட், 8வது 7வது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இது இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட். மறக்காத நல்லா படிச்சுருக்கோங்க. இது டைகாட்டும் மோனோகாட்டும் மறக்காத பார்த்துக்குங்க. 9th லெசனில் டிஃப்ரெண்ட் ரெண்டுக்கும் டைகாட் லீஃபுக்கும் அதே சமயத்தில் ரூட்டுக்கும் ஸ்டெம்முக்கும் டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க. இது மூணுத்தையும் அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டாக மோனோவில் வருது. இதை நல்லா பார்த்துக்குங்க. இதுலேருந்து கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் வந்துடும். இல்லைன்னா இந்த டைகாட் மோனோகாட்டுன்னு எந்த கொஸ்டின் இருந்தாலும் படிச்சிடுங்க. ஒரு 5 மார்க் 2 மார்க் எது வேணால் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஜுவாலஜி, இதனா ஒரு 5 மார்க் தான். அதே மாதிரி தான் 2 மார்க்கும் எனி 3 மார்க்கும் எனி 3, ஆனால் 5 மார்க் எனி 1. அதே மாதிரி தான் ஜுவாலஜி பேட்டர்னும். என்ன சொல்கிறாங்க, ஜுவாலஜியும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ ஜுவாலஜி இதுவும் அதே மாதிரி தான், 1 மார்க் எல்லாத்துக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த 7th இம்பார்ட்டண்ட், 8th இம்பார்ட்டண்ட், அந்த 9th ஆல்சோ இம்பார்ட்டண்ட், 10th இம்பார்ட்டண்ட். இது கம்பல்சரியில் ஒரு வேலை ஆஃப் இயரில் கேட்கலாம். ஆஃப் இயர்லி டைம் டேபிள் தெரியலனா மறக்காத சேனலில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஐ திங்க் 10th டிசம்பர் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 3 மார்க் பார்க்கலாம். 3 மார்க்கில் எஸ்எல் ஹியூமனுடைய ஹை ட்ரா பண்ணணும். ஹியூமனுடைய 13வது கொஸ்டினும் இன்சுலின் இஸ் கால்ட் ஆஸ் 17வது கொஸ்டினு. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை மறக்காத போய் பாருங்கள். ஐ திங்க் திஸ் இஸ் 10th சாப்டர் ஆர் 9th சாப்டர் இன் ஜுவாலஜி கைடு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் வித் எ நீட் லேபிள். நியூரானுடைய ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டு லேபிள் டயக்ராம், அதை வரைஞ்சிட்டு லேபிள் குறிக்கணும். எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேரன்கிரிஸ். லிஸ்ட் அவுட் தி ஹார்மோன்ஸ் ஆஃப் பேரன்கிரிஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் குறிக்கணும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
இதுவும் அதே மாதிரி தான், பாட்னி பேட்டர்னே தான். என்னென்ன 3 2 மார்க், 3 3 மார்க், 1 5 மார்க். இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காத லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.